உண்மையான கீழ்ப்படிதல் வார்த்தைக்கு ஏற்ப வாழ்வாக்குவது. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து திருவருகை காலத்தின் 3ஆம் வாரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே இந்த இறை வார்த்தை வெளிப்பாடானது இறைவனுக்கு உண்மையிலேயே கீழ்ப்படுகிறோம் என்று சொன்னால் அவருடைய கட்டளைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை வாழ்வாக்குவதாகும். இன்றைய மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு திராட்சை தோட்ட உவமையை கூறுகின்றார். அதில் 2 மகன்கள் இருக்கிறார்கள். மூத்தவரை நோக்கி அந்த தந்தையானவர் திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்று சொல்லுகின்ற அந்த வேலையிலே செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். ஆனால் மீண்டும் அவர் என்ன செய்கின்றார்? திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய்கிறார். ஆனால் இளையவரோ நான் போகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் போகவில்லை. இவ்வாறு தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே ஒரு சிலர் நான் இந்த வேலையை செய்வேன் என்று சொல்லுவார்கள், ஆனால் செய்ய மாட்டார்கள். இதைத்தான் யோனாவினுடைய வாழ்வை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது கடவுள் இறைவாக்கு யோனாவை அழைத்து நினிவே நகர மக்களுக்கு நற்செய்தியை போதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வேளையிலே அவரால் செய்ய முடியாது என்று அவர் கூறுவார். என்ன செய்கிறார்? அவர் தர்சீசுக்கு கப்பலிலே தப்பி ஓட முயற்சி செய்கின்றார். அவ்வாறு செல்லக்கூடிய அந்த நேரத்திலே அந்த கப்பலிலே பெரும் புயல் காற்று ஏற்படுகிறது. அதன் வழியாக யாரோ தவறு செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அது யோனாவினுடைய பெயர் சீட்டு குலுக்கும் போது விழுகிறது. அவரை தூக்கி என்ன செய்கிறார்கள்? கடலிலே போடுகிறார்கள். அவ்வாறு போடக்கூடிய அந்த தருணத்திலே அவர் 3 நாட்கள் இரவும் பகலும் அந்த மீனுடைய வயிற்றிலே இருக்கிறார். அதன் பிறகு அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய தவறை உணர்ந்து அவர் நினிவே நகர மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க யோனா இறைவாக்கினர் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய கூடியவராக இருக்கின்றார். இதை போலத்தான் மோசேனுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது கூட கடவுள் அவருடைய பணிக்காக அவரை அழைக்கின்ற பொழுது அவர் கூறக்கூடிய வார்த்தை என்ன சொல்கின்றார்? நான் திக்குவாயன், இந்த மக்களுக்கு இறைவார்த்தை போதிக்க என்னால் இயலாது என்று சொல்லி கடவுளுடைய பணியை செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த தருணத்திலும் அவர் என்ன செய்கின்றார்? முதலிலே தடுத்தாலும் பிறகு கடவுள் அவருடைய அந்த திக்குவாயை சரி செய்து அந்த மக்களை வழிநடத்த அவரை தேர்ந்தெடுக்கின்றார். அவரும் கடவுளுடைய இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் 2 வகையான மனநிலை நமக்குள்ளே இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு வகையான மனநிலை, இந்த மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்கள் என்ன செய்வார்கள்? சொல்வார்கள், ஆனால் செயலில் காட்ட மாட்டார்கள். அதைத்தான் அந்த இளைமகனுடைய அந்த ஒரு மனநிலை. என்ன திராட்சை தோட்ட வேலைக்கு போவேன் என்று சொன்னார், ஆனால் போகவில்லை. ஆனால் அந்த மூத்தவர் என்ன செய்தார்? நான் போக மாட்டேன் என்று சொன்னார், ஆனால் அவர் செயலில் காட்டினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் இறை வார்த்தை அன்றாடம் கேட்கின்றோம், படிக்கின்றோம், வாசிக்கின்றோம். இன்னும் சிறப்பாக திருப்பலியின் வழியாக நாம் இறை வார்த்தையை மறையுறை வழியாக நாம் கேட்கின்றோம். ஆனால் நாம் செயல்படுத்துகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வாறு செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் கடவுளுடைய உண்மையான இறை வார்த்தைக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ளக்கூடிய உண்மையான சகோதர சகோதரிகளாக மாற முடியும் என்பதை இந்த நாளிலே ஆண்டவரே இறை வார்த்தையின் வழியாக நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடமாக அமைந்திருக்கிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் இறை வார்த்தையை கேட்டு எப்படி அந்த மூத்த மகனைப் போல செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களே, நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம், நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் உண்மையிலேயே நாம் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய செயல்பாட்டிலே நான் செயல்படக்கூடியவனாக இருக்கிறேனா? அல்லது பெற்றோர் சொல்லக்கூடிய ஒரு கடமையை கீழ்ப்படியக்கூடியவனாக இருக்கிறேனா? ஆசிரியர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஏற்ப நான் என்னை செயலிலே வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேனா? இன்றைக்கு எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலும் வெறும் வார்த்தை விட செயல்தான் முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பத்திலே ஒரு பிள்ளை தன்னுடைய வாழ்விலே மனமாற்றம் அடைய
அடைய வேண்டும் என்று சொன்னால், அதே போலவே ஒரு நல்ல ஒரு துறவியாக ஒருவர் மாற வேண்டும் என்று சொன்னால், நல்ல ஒரு அருட்பணியாளராக மாற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நல்ல ஒரு முன் உதாரணம் தேவைப்படுகிறது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது செயலிலே செயல்படக்கூடிய மனிதர், செயல் வழியாக தன்னை வெளிப்படுத்தக்கூடிய மனிதர் தான் இந்த உலகத்திலே அதிகமாக சான்று பகரக்கூடியவர்களாக, இறை வார்த்தைக்கு ஏற்ப கீழ்ப்படியக்கூடியவர்களாக, கடவுளுடைய கட்டளைக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய உண்மையான சகோதர சகோதரிகளாக வாழ முடியும். எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இறை வார்த்தை படிக்கின்றோம், வாசிக்கின்றோம், கேட்கின்றோம். திருப்பலின் வழியாக, மறைவுரையின் வழியாக, தனிப்பட்ட நம்முடைய வாழ்விலே நாம் எடுத்து விவிலியத்தை படிப்பதன் வழியாக, இன்னும் பல்வேறு மனிதர்கள் வழியாக, நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் வழியாக, இயற்கையின் வழியாக, இன்னும் பல்வேறு நிகழ்வு வழியாக நாம் இறை வார்த்தையை உள்வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்விலை செயல்படுத்துகிறோமா? அவ்வாறு செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், சகோதர சகோதரியும் உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உயிருள்ள சான்று பகரக்கூடியவர்களாக, கிறிஸ்து பிறப்புக்காக தன்னை தயாரிக்கக்கூடிய உண்மையான சகோதர சகோதரிகளாக, கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளாக வாழ்கிறார்கள் என்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.